சாலையோரம் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சோம். இன்னைக்கு சென்னைக்கு ஒரு வேலையாக பயணம் செஞ்சேன். என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பும்போது சாலையோரத்தில் ஒரு முதியவரை பார்த்தோம். அழுக்கு படிந்த ஆடையோட, தலையில் அதிகமான முடியோட, உணவுலாம் இல்லாமல் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தோம். அவர்கிட்ட போய் சாப்பிட்டீங்களா, முடி திருத்தம் வேணால் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். ரொம்ப நேரமாக எங்களையே உத்து பார்த்து கவனித்திருந்த அந்த பெரியவர் உரத்த குரலோட, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு முடி திருத்தமெல்லாம் பண்ணிவிட்டு புது ஆடையெல்லாம் அணிவிச்சிங்க அப்படின்னு அதை அவர் நினைவுபடுத்தி எங்களுக்கு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்ததுங்க. மீண்டும் அந்த பெரியவருக்கு முடி திருத்தம் பண்ணி உணவெல்லாம் வாங்கி கொடுத்து புது ஆடையெல்லாம் அணிவிச்சோம். இந்த செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த சாலையில் ஒரு பெரிய விபத்து நடந்தது. நாங்கள் எல்லாரும் ஓடி போய் அந்த விபத்து நடந்த இடத்த பார்த்து எல்லாரையும் அப்புறப்படுத்த ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் கவனித்தோம், அந்த மனநல பாதிக்கப்பட்ட முதியவரும் எங்கள் கூட சேர்ந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் இந்த செயல்பாடுகள் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது தான் பெற்ற இன்பம் மற்றவர்களுக்கும் கிடைக்கணும்னு நினச்ச அந்த முதியவர், என்ன மாதிரியே ஒருத்தர் இங்கே இருக்காரு, அவருக்கும் நீங்கள் முடி திருத்தமெல்லாம் பண்ணி விட முடியுமா அப்படின்னு எங்களை கேட்டுக்கிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அவரையும் தேடி கண்டுபிடிச்சி அவருக்கும் முடி திருத்தமெல்லாம் பண்ணி புது ஆடை அணிவிச்சு உணவெல்லாம் வாங்கி கொடுத்தோம். இதே போல தொடர்ந்து நமது உறவுகளை கண்டறிஞ்சு நிச்சயம் இந்த தூய்மை பணி தொடர்ந்து நடைபெறுங்க. தேவை அறிந்து சேவை செய்வோம். நமது உறவுகளை நாமே மீட்டெடுப்போம். அனைவரும் கைகோர்ப்போம். வாருங்கள் எனது அன்பு உறவுகளை. வாழ்க வளமுடன். இந்த உலகம் ஒரே குடும்பம். நன்றி, வணக்கம்.